வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 7 மணி செய்திகளை வழங்குவோர் ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர். ஃபோஸ்டர்ஸ் செம்ம ஸ்ட்ராங் செம்ம சேஃப். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நெதர்லாந்தில் பிரதமர் ராப் ஜெட்டனுடன் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை. செமிகண்டக்டர், பசுமை ஹைட்ரஜன் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தகவல். நெதர்லாந்தின் பிரபல அணையை நேரில் பார்வையிட்டார் பிரதமர் மோடி. அணையின் கட்டுமானம், பரப்பளவு குறித்து கேட்டறிந்தார். $20,000 மெட்ரிக் டன் எல்பிஜியுடன் காண்ட்லா துறைமுகம் வந்தடைந்தது இந்திய கப்பல். ஈரானின் ஹார்முஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்து இந்தியா வந்ததாக அதிகாரிகள் தகவல். நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு குஜராத் பெரும் பங்கு வகிக்கிறது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. வருங்கால பொருளாதார வளர்ச்சிக்கு செயற்கை நுண்ணறிவு பெரும் தூணாக இருக்கும் என்றும் கணிப்பு. ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக பெட்ரோல் பங்குகளில் அணிவகுக்கும் வாகனங்கள். பல மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து பெட்ரோல் டீசல் போட்டு சென்ற மக்கள். குஜராத்தில் காரில் கடத்தப்பட்ட 2.56 கோடி மதிப்புள்ள பணம் பறிமுதல். கட்டுக்கட்டாக காரில் பதுக்கிய பணம் குறித்து வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை. நீட் வினாத்தாள் விற்பனை தொடர்பாக பேராசிரியை கைது. 14 நாட்கள் சிபிஐ காவலில் வைக்க டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவு. கேரள மாநில முதல்வராக நாளை காலை 10 மணிக்கு பதவியேற்கிறார் காங்கிரஸ் கட்சியின் வி.டி. சதீசன். ரமேஷ் சென்னிதாலா உட்பட 20 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். ஜம்மு காஷ்மீர் ரஜௌரியில் அதிக திறன் கொண்ட பீரங்கி குண்டு கண்டெடுப்பு. வனப்பகுதியில் வெடிகுண்டை பாதுகாப்பாக செயலிழக்கச் செய்த இராணுவ வெடிகுண்டு நிபுணர்கள். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கோடை மழை. கத்தரி வெயில் கொளுத்திய நிலையில் வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. திருப்பூர், நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், மதுரையில் கனமழைக்கு வாய்ப்பு. 2 நாட்களாக வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். திருப்பூர், நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. சிவகங்கை, புதுக்கோட்டை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரியில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கணிப்பு. திமுக, அதிமுக கூட்டணி அமைக்க முயன்றேனா? தேர்தலில் திமுக, அதிமுக இடையே கூட்டணி அமைக்க முயற்சித்ததாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவிய நிலையில் ரஜினிகாந்த் விளக்கம்.
சிஎம் ஆகக்கூடாது, போருக்கு வரக்கூடாது, அதை தடுக்கிறதுக்கு வந்து ரஜினி அங்கே போயிருக்காங்க. வேறு ஏதோ 2 பெரிய பார்ட்டியை வந்து சேர்க்கணும்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வெளியே வருது. அந்த சூழ்நிலையில் அதெல்லாம் பேச முடியுமா? அப்படி பேசுகிற ஒரு தரங்கெட்ட ஆள் ரஜினிகாந்த் இல்லை. அது வந்து தெளிவுபடுத்துகிறார். அரசியலில் நான் இல்லாதபோது விஜயை பார்த்து ஏன் பொறாமைப்பட வேண்டும்? எனக்கும் அவருக்கும் மிகப்பெரிய தலைமுறை இடைவெளி இருப்பதாகவும் நடிகர் ரஜினிகாந்த் பேச்சு. எனக்கு பொறாமை நான் அரசியல் வந்து இல்லை, அரசியல் நான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் நான் இல்லாத போது அவர் மேலே எனக்கு ஏன் பொறாமை? ஒருவேளை கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாமை வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது. கிடைக்காது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. எனக்கும் விஜயருக்கு வந்து ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். நான் முதலையே சொல்லியிருக்கேன். நான் வந்து விஜயை வந்து நான் இதை கம்பேர் பண்ணிக்கிட்டால் அது எனக்கு நல்லதில்லை, கெட்ட பேர். விஜய் என்னை பற்றி கம்பேர் பண்ணிவிட்டால் அவருக்கு நல்லதில்லை. சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்துட்ருக்காரு. அவர் சிஎம் ஆனதில் எனக்கு என்ன போகிறாங்க? மக்களின் அளப்பரிய எதிர்பார்ப்புகளை முதலமைச்சர் விஜய் பூர்த்தி செய்வார். குறைந்தது 2 ஆண்டுகளாவது அவருக்கு அவகாசம் அளிக்க வேண்டும் என்றும் ரஜினிகாந்த் திட்டவட்டம். ஆலோசனை என்ன? எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. அது டெஃபினட்டாக பூர்த்தி செய்வாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. பட் ஒன்று, மக்கள் நம்ம வந்துட்டு ஒரு 2 வருஷம் அவரை விட்டுருணும். 2 வருஷம் விட்டுருணும். இன்னொன்று வந்து அவருடைய தொண்டர்களாகட்டும், ரசிகர்களாகட்டும் ஜாகிரதையாக வந்து நடந்துக்கணும். இந்த சென்ஸ் அவர் என்ன தப்பு பண்ணால் கூட அது ஸ்ட்ரைட்டாக விஜய்க்கு தான் பாதிக்கும் அப்படிங்கிறத அவங்க மனசில் வச்சுக்கணும். விஜய் தலைமையிலான புதிய அரசுக்கு குறைந்தது 6 மாத காலம் அவகாசம் வழங்க வேண்டும். தமிழ்நாட்டில் பிறந்தவர் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது திராவிட ஆட்சிதான் என்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் திட்டவட்டம். 2 நாளில் சொல்லக்கூடியது ஜோசியமாக தான் இருக்க முடியும். 6 நாளில் சொல்லக்கூடியது அப்படி தான் இருக்க முடியும். 15 நாள்லேயும் அப்படி தான் இருக்க முடியும். அதான் ஒரு 6 மாதம் டைம் கொடுக்க வேண்டாமா? புதியவர்கள் வந்திருக்காங்க நிறைய பேர். அதனால புதியவர்கள்ங்கிறது அரசியலுக்கு சுதந்திரம் இந்தியா கிடைச்ச போது எல்லாருமே புதிய மினிஸ்டர்ஸ் தான். அதனால புதியவர்களை வந்து நம்ம கம்மியாகவும் எடை போட வேண்டாம், ரொம்பவும் எதிர்பார்க்க. திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு புதிய ஆட்சியை கொண்டு வந்திருக்காரு. தமிழ்நாட்டில் இருந்து தமிழ் பேசுற ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சா அது பேர் திராவிட கட்சி தான். அறுபது வயதுக்கு மேற்பட்டோருக்கு இடம் இல்லை என்ற திரைப்பட காட்சியை எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திமுக முன்னாள் எம்எல்ஏ எழிலன், திமுகவில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறாரா என நெட்டிசன்கள் கேள்வி. தான் ஒருவரே போதும் என்ற எண்ணத்தில் செயல்படும் எடப்பாடி பழனிசாமியை காலம் கண்டிப்பாக மாற்றும். எம்ஜிஆர், ஜெயலலிதா உருவாக்கிய இயக்கம் தற்போது வலுவிழந்து இருப்பதாகவும் அமைச்சர் செங்கோட்டையன் பேச்சு. அவரால் இன்றைக்கு வலுவிழந்திருக்கிறது என்பதை நான் குறிப்பிட முடியும். தான் ஒருவர் மட்டும் இருந்தால் போதும் என்று நினைக்கிறார். அது காலத்தின் கட்டாயம், அது மாற்றிக்காட்டும். அதிமுகவை அழிக்க துணைபோகும் செங்கோட்டையனை ஜெயலலிதாவின் ஆன்மா ஒருபோதும் மன்னிக்காது. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆவேசம். அம்மா படத்தை வச்சிருக்காரு. ஆனால் அம்மாவின் கட்சியை அழிப்பதற்கு அம்மாவின் தொண்டர்களை அந்த பக்கம் எல்லாரோடையும் பேசி தாவேகாவுக்கு ஒரு ஏஜென்ட்டாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். குரோத மனத்தோட, வன்மத்தோட அம்மாவின் தொண்டர்களை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அம்மாவின் அமமுகவை கடைசி 4 நாள்களில் மக்கள் செல்போனில் மயங்கி ஓட்டு போட்டு விட்டார்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கருத்து. எடப்பாடி பழனிசாமியை விட்டால் அதிமுகவில் சரியான தலைமை கிடையாது எனவும் ஓபன் டாக். ஒரு மாய உலகத்தில், ஒரு இனம் புரியாத உலகத்தில் ஒரு செல்போனிலே மக்கள் மயங்கிவிட்டார்.
அதில் இன்ஸ்டாகிராம் மூலமாக மக்களுடைய மனநிலையை மாற்ற முடியும், ஓட்டுகளை மாற்ற முடியும் என்பதை வெளிநாடுகளில் கேள்விப்பட்டோம். அது தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. ஆகவே நாம் இதற்காக யோசிக்க வேண்டாம். மக்கள் இன்றைக்கு அவர்களுக்கு வாக்களித்தவர் கூட இன்றைக்கு மனம் வருந்துகின்ற சேவையும் நாம் பார்க்க. அதிமுக மற்றும் அமமுக எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கினால் சிபிஐ விசாரணை கோருவோம். தாவேகா குதிரை பேரத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சாடல். ஓட்டு போட்டுக்கலாமே. தாவேகா 3வது இடம் தான் வந்துச்சு. எங்களது எம்எல்ஏவோட பேரம் பேசி ஏதோ ஒரு செஞ்சு தரேன்னு சொல்லி தானே கூப்பிட்டுருக்கீங்க. அது குதிரை பேரம் தானே. நீங்கள் ஒன்றே அவங்களுக்கு அமைச்சர்கள் கொடுத்தீங்கன்னா உறுதியாக சிபிஐ என்கொயரி கோருவோம். தனது 1000 விளக்கு தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் ஆய்வு. தண்ணீர் பிரச்சினை மற்றும் விளையாட்டு அரங்குகள் அமைப்பது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என பேட்டி. என்ன குறை இருக்கிறது என்று அவர்கள் கேட்டபோது, இந்த மைதானத்தில் உடனடியாக தண்ணீர் வசதி இல்லை, அதை உடனடியாக ஒரு வார காலத்திற்குள்ளாக சுத்தமான குடிதண்ணீர் அவர்கள் கிடைக்கின்ற அந்த பணி மேற்கொள்ளப்படும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அந்த உடற்பயிற்சி சாதனங்களையும் உடனடியாக ஒரு 15 நாட்களுக்குள்ளாக வாங்க வேண்டும் என்று நான் கேட்டிருக்கிறேன். அவர்களையும் மகிழ்விக்கின்ற விதத்தில் அந்த உபகரணங்கள் நிச்சயமாக 15 நாட்களுக்குள்ளாக வாங்கப்படும் என்பதை நான் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டின் நிதி நிர்வாகம் குறித்து இட்டுக்கட்டி கூறுவது அமைச்சர் கீர்த்தனாவின் முதிர்ச்சியின்மையை காட்டுவதாக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சனம். தொழில்துறை அமைச்சரின் கற்பனை குதிரைக்கு கடிவாளம் போட்டு நிறுத்த முன்வருவாரா அமைச்சர் செங்கோட்டையன் எனவும் கேள்வி. நீட் தேர்வு குளறுபடியை கண்டித்து சென்னையில் இளைஞர் காங்கிரசார் போராட்டம். எழும்பூரில் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் கைது. நெதர்லாந்து ஒப்படைத்த ஆனைமங்கலம் செப்பேடுகளை நாகப்பட்டினத்தில் பாதுகாப்புடன் காட்சிப்படுத்துக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தல். டாஸ்மாக் எலைட் மதுக்கடைகளை இரவு 10 மணிக்குள் கட்டாயம் மூட வேண்டும். விதிமுறைகள் மீறப்படுவது கண்டறியப்பட்டால் ரோந்து போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சென்னை காவல் ஆணையர் எச்சரிக்கை. திருநள்ளாறு தொகுதி மக்களுக்கு நேரில் சென்று நன்றி தெரிவித்தார் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன். பட்டாசு வெடித்தும் ஆரத்தி எடுத்தும் தங்கள் எம்எல்ஏவுக்கு உற்சாக வரவேற்பளித்த மக்கள். திருநள்ளாறு அம்பகரத்தூர் புகழ்பெற்ற பத்திரகாளியம்மன் கோவிலில் GNS ராஜசேகரன் எம்எல்ஏ சுவாமி தரிசனம். கோவில் நிர்வாகம் சார்பில் பரிவட்டம் கட்டி மரியாதை. அமைச்சர் ராஜ்மோகனுக்கு திரைப்படத்துறை இலாக்கா ஒதுக்கப்பட்டது வருத்தம் அளிப்பதாக நடிகர் விஷால் எக்ஸ் தளத்தில் பதிவு. திரைப்படத்துறையை எந்த அனுபவமும் இல்லாத ராஜ்மோகனிடம் வைப்பது சரியா அல்லது 30 ஆண்டுகள் சினிமாவில் பயணித்த முதலமைச்சர் விஜயிடம் வைப்பது சரியாக இருக்குமா எனவும் கேள்வி.
ஈரோடு மாவட்டம் கொடிவேரி அணையில் அலைமோதிய மக்கள் கூட்டம். அருவி போல் கொட்டும் நீரில் குளித்து சுற்றுலா பயணிகள் உற்சாகம். கோடை விடுமுறையை முன்னிட்டு ஏற்காட்டில் குவிந்த சுற்றுலா பயணிகள். பல மணி நேரம் காத்திருந்து படகு சவாரி செய்து மகிழ்ச்சி.